Hi friends, welcome to Tech Case One channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Arduino ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். Arduino யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 3 Arduino ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா LED chaser. தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. LED chaser ஒரு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இன்னொரு லைட் கண்டினியூஸாக எரிய வைக்கிறது, நாமளே ஓன் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி LED chaser பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய கோடிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கோடிங் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ண நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா Arduino போர்டு. நான் பார்த்தீங்கன்னா Arduino Uno யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு Arduino Uno யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி Arduino Nano யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுனால பிரெட் போர்டு தான் கண்டிப்பாக வேணும். பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸ் பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா Arduino போர்டையும் பிரெட் போர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் LEDs. நான் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 LEDs யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ரெட்டில் 3, க்ரீனில் 3, எல்லோவில் 3, அந்த மாதிரி 3 கலர் LEDs 3 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டு எடுத்துக்கிட்டோம். பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அதனால் பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து நம்ம எடுத்துருக்க LEDஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா LEDயில் 2 டெர்மினல் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒரு பின்லேயும் பாசிட்டிவ் ஒரு பின்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு இது கனெக்ஷன்ஸ் பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி 9 LEDஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் LED கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பின் விட்டு ஒவ்வொரு LED கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா LEDயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 LEDஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து LEDஸை வந்து நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்பர் ஒயர்ஸை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து அதாவது மைனஸ் LEDயோட மைனஸில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து மைனஸ், எல்லா LEDக்கும் காமன் மைனஸ்ஸு. அடுத்து மீதி இருக்கிற ஜம்பர் ஒயரை ஒவ்வொரு LEDயோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு LEDயோட ப்ளஸில் ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா LEDயும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 LEDஸ்க்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ LEDஸும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஜம்பர் ஒயர்ஸும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த ஜம்பர் ஒயர்ஸ்லாம் Arduino போர்டில் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் Arduino போர்டு எடுத்திருக்கேன். Arduino போர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் பின்ஸ் வந்து 0 to 13 வரையும்
பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 0வையும் 1ஐயும் விட்டுட்டு மீதி 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 13 பின்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நம்ம கிரவுண்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2லேருந்து பின் நம்பர் 10 வரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிரவுண்ட் பின் எடுத்துகிட்டு போய் Arduino போர்டில் கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட் எல்இடியை எடுத்துகிட்டு போய் பின் நம்பர் 2லேயும், செகண்ட் எல்இடி எடுத்துகிட்டு போய் பின் நம்பர் 3லேயும், அதே மாதிரி கடைசி எல்இடியோட ஜம்பர் வேறு பின் நம்பர் 10லேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பின்ஸையும் Arduino போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அது போல் பிரெட் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கோடை வந்து அப்லோட் பண்ணுற வேலை தான். பின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2லேருந்து பின் நம்பர் 10 வரையும் எல்இடியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கிரவுண்டு பின் எடுத்துகிட்டு போய் எல்இடியோட கிரவுண்டில் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட கோடிங். இந்த கோடு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இதே கோடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எங்கே எல்இடி ஆன் ஆகி எங்கே ஆஃப் ஆகும், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எங்கேருந்து ஆன் ஆகி எங்கே ஆஃப் ஆகும், அந்த மாதிரி மொத்தம் 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த கோடிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து கோடிங்கில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கோடிங்கை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம Arduino ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கோடிங்கை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கோடிங்கை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா கீழே வந்து நம்மளுக்கு காமிக்கும். எரர் இல்லாட்டி கீழே எதுவுமே காமிக்காது, அப்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்கள்.